وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب اغفر وارحم وأنت خير الراحمين. اللهم آمين يا رب العالمين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அலுவல்கள் எத்தனை இருந்தாலும், நம்முடைய வேலைகள் எந்த அளவுக்கு கூடி இருந்தாலும், அல்லாஹு தாலாவுடைய சில விஷயங்கள், அல்லாஹு தாலா கூறிய சில விஷயங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நேரத்தை ஒதுக்கி இன்று ஜுமா உரையின் தமிழாக்கத்தை கேட்பதற்காக நாம் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மஜ்லிஸிலே அல்லாஹு தாலாவுடைய அருள் நம் மீது இறங்கட்டுமாக. அல்லாஹு தாலா நம்முடைய உலக எல்லா விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு சீராக்கி வைப்பானாக. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தாலா தீர்வு தருவானாக. நம்முடைய சகோதரர்கள் இந்த உலகத்திலே எந்த இடத்தில் இருக்கிறார்களோ எல்லாவற்றின் மீது அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உதவி செய்வானாக. அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு விடிய காலத்தை அல்லாஹ் தாலா உருவாக்குவானாக. நம்முடைய இந்த அமர்தலை அல்லாஹ் தாலா ஒரு நம்முடைய நன்மை பட்டியல் ஏற்றி நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்கி நம் மீது ரஹ்மத்து செய்வானாக என்று துவா செய்த வண்ணமாக இன்றைய ஜுமா உரையின் தமிழாக்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் நம் மீது நாம் ஒவ்வொரு தினமும் நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம். இந்த ஜுமா நேரத்தில் நாம் ஒரு சுன்னத்து நபியுடைய சுன்னத்தாக ஒரு விஷயத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் கடைப்பிடித்து வருகின்றோம். கடைப்பிடிக்காதவர்கள் கடைப்பிடிக்கட்டும். அது என்னவென்றால், இந்த ஜுமா நேரத்திலே சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு சூரா 18வது அத்தியாயம் 15வது பாகத்திலும் 16 பாகத்திலும் இருக்கின்றது. இந்த சூரா நாம் ஒவ்வொரு ஜுமா நேரத்திலும் ஓதி முடிக்க வேண்டும். இந்த சூறாவில் ஒரு விஷயம் நாம் பார்க்கும்போது, இந்த சூறாவுடைய படிப்பினைகள், நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு இதில் என்ன இருக்கின்றன, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரபி வார்த்தை இருக்கின்றது, ரஷதா என்ற வார்த்தை. ரஷத், ருஷ்த். அதே போல ரஷத் என்ற வார்த்தையை மையமாக கொண்டு சிலர்கள் பேர் வைப்பார்கள். அந்த பேர் ரஷீத் என்று சொல்வார்கள். ரஷீத் என்று ஒரு பேர் இருக்கின்றது. ஆனால் சிலர் அப்துல் ரஷீத் என்ற பேர் வைக்கிறார்கள். அந்த அப்துல் ரஷீத் பேர் வைக்கிறது எனக்கு அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. காரணம் என்ன, ரஷீத் அல்லாவுடைய பேர் இல்லை. அதனால் அல்ஹம்துலில்லாஹ், சரி, அந்த ஒரு டாபிக் வேற. இன்று ஜுமாவுடைய நம்ம தர்ஜுமாக்கு வருவோமாக. இந்த
இந்த ஆயத்தில் இது அவல் ஃபித்யத்துல் அல் கஹஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, சில இளைஞர்கள் குகையில் ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு ஒழுங்குவாயாக, ரப்பனா ஆத்தினா தருவாயாக, அருள்வாயாக, மின் லதுன்க உன்னிடத்திலிருந்து ரஹ்மா அருளை நமக்கு தருவாயாக, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா எங்கள் பணியை எங்களுக்கு சீராக்குவாயாக என்றனர். அதாவது அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒரு சில இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த அரசருக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். அந்த குகையில் தஞ்சம் புகும்போது இவர்கள் என்ன கேட்டார்கள்? அதாவது அல்லாஹ் எனக்கு இந்த அரசன் நமக்கு விடுதலை தருவாயாக அல்லது காப்பாற்றுவாயாக, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கேட்கவில்லை. அவங்க போய் தஞ்சம் புகுது ஏதோ ஒரு குகைக்குள்ள போனாங்க. ஆனா குகைக்குள்ள போய் அந்த இக்கட்டமான காலகட்டத்தில் அவர்கள் செய்த துவா என்ன என்று நாம் அதன் மீது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். எந்த விதமான உலக ஆதாயங்களை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தருவாயாக, எனக்கு இந்த ஊரிலிருந்து தூரமாக ஒரு நல்ல ஒரு ஊரில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை தருவாக என்ற அந்த துவா அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், அவனுடைய மனதில் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த விஷயம் ஆழமாக பதியும் போது அல்லாஹ்விடத்திலிருந்தன அவன் ஒரு திருப்புறத்தை நாடுவானே தவிர உலகத்துடைய எந்த விஷயத்துக்கும் அவன் கேட்க மாட்டான். அப்போ இந்த இது அவல் ஃபித்யத்துல் கஹஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, அல்லாஹ் நீ உன்னிடத்தில் நம் மீது அருள் தருவாயாக, நம் மீது அருள் புரிவாயாக. அல்லாஹு தாலா ரஹ்மத் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதற்காகத்தான் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அல்லாஹு தாலாவுடைய பேரோடு சேர்த்து ரஹ்மான் ரஹீம், அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹு தாலாவுடைய இந்த ரஹ்மத்து, அல்லாஹு தாலாவுடைய இந்த அருள், அல்லாஹு தாலாவுடைய இந்த விஷயமானது எல்லா விஷயங்களுக்கும் மேலோங்கி இருக்கின்றது. அந்த அல்லாஹு தாலாவுடைய இந்த ரஹ்மத்து அருள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நம் இந்த உலகத்தில் அல்லாஹ்க்கு எதிராக மாறுபாடு செய்யக்கூடிய எத்தனை செயல்கள் நடக்கின்றன. இருந்த போதிலும் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மத்து, அல்லாஹு தாலாவுடைய அந்த அருளின் காரணமாக அல்லாஹ் தாலா மலைகளை பொழி வைக்கின்றான். அல்லாஹு தாலா இந்த பூமியிலிருந்து அனைத்து விஷயம் நமக்காக வேண்டி தருகின்றான். நமக்கு இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய அத்தனை வசதிகளையும் சலுகைகளும் அல்லாஹ் தாலா நமக்கு தருகின்றான். அந்த அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத், அந்த எப்பொழுதும் நம்ம அல்லாஹ் தாலா ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய பணிகளை நாம் செய்யக்கூடிய அன்றாட செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்கு அல்லாஹ் தஆலா சீராக நமக்கு ஆக்குவாயாக. இந்த பணிகளை சீராக்குவது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய ஜும்மாவுடைய ஜும்மா ஹுத்பாவுடைய மைய கருத்தாக இருந்தது, அதே டாபிக்காக இருந்தது. ஆக இந்த ரஷத், அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் நேர்வழி பெறக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தாலாவிடத்திற்கு நேர்வழி நம்ம கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா நேர்வழி தருவாயாக. அல்லாஹு தாலா விட்டு வேற யாரும் நேர்வழி தரக்கூடியவர்கள் இல்லை. நாம் ஒவ்வொரு தொழுகளையும் நம்ம ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தாலாவுடைய அந்த ரஹ்மத் விஷயம் சொன்ன பிறகு அல்லாஹ் உன்னை மட்டும் நான் வணங்குகின்றேன், என்னுடைய இபாதத்து உனக்கு மட்டுமே நான் கேட்கக்கூடிய, என்னுடைய உதவிகள் நான் உன்னிடத்தான் கேட்பேன், உன்னை தவிர வேறு யாரிடத்தும் கேட்க மாட்டேன் என்ற சொன்னதுக்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய துவா, அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா என்ன? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நமக்கு நேர் வழியை நமக்கு காட்டுவாயாக. முதல் துவா அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். அப்ப அல்லாஹு தாலா அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற இந்த நேர்வழி, நேர் பாதையை, அந்த வெற்றி பாதை நமக்கு தருவாயாக யா அல்லாஹ் என்று நாம் அது ஒவ்வொரு தொழுகையும் நாம் தொழும் போது இந்த சூரத்தை ஓதுகின்றோம். அந்த சூரத்தை ஓதும் போது அந்த சூரத்துடைய அந்த பொருளை நாம் நமக்கு முன்னால் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த சூறாவுடைய
ஒவ்வொரு ஆயத்துக்கு பிறகும் அல்லாஹ் தாலாவுடைய பதில் வருகின்றது. அல்லாஹ் இந்த அடியான் என்னை புகழ்ந்தான், அல்லாஹ் இந்த அடியான் என்னை போற்றினான், இந்த அடியான் எனக்கு இது கேட்கின்றான், இந்த அடியானுக்கு இது எனக்கு என்று அல்லாஹ் தாலா அந்த ஒவ்வொரு ஆயத்துக்கு பிறகும் அல்லாஹ் தாலா பதில் வருகின்றது. அதற்கு வேண்டி அந்த சூரா மற்றும் ஓதும் போது நம் முன்னால் அந்த பொருள் அப்படியே வந்து நிற்க வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும் போது யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் நமக்கு இருக்க வேண்டும். நாம் அதை உணர வேண்டும். ஆன்மாந்த சகோதரர்களே, இந்த அல்லாஹ் தாலா காட்டக்கூடிய இந்த நேர்வழி, அந்த நேர்வழி அல்லாஹ்வை தவிர யாரும் காட்ட மாட்டார்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த முழு ஊரே இந்த சில இளைஞர்களுக்கு எதிராக ஆகிவிட்டது, அரச கட்டளை பிறப்பிக்க விட்டது இவர்களை கொல்லுவதற்காக வேண்டி. இந்த மாதிரியான இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட அவர் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து ஒரு குகைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த குகையில் ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு குகை. அந்த குகைக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். அங்கே எந்த விதமான வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எந்த விதமான விஷயமும் அங்கே இல்லை. ஒரு தண்ணி, உணவு, நீர் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள் அந்த குகையில் தஞ்சம் புகுகிறார்கள். அந்த புகும் போது அவர் கேட்கக்கூடிய துவா, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, அல்லாஹ் நீ நம் மீது ரஹ்மத்து செய்வாயாக, ரஹ்மத்து கொடுப்பாயாக, அருள் கொடுப்பாயாக, நம்முடைய பணிகளை சீராக்குவாயாக. அப்ப நம்முடைய பணிகளை சீராக்குவாக என்ற இந்த இந்த வார்த்தை என்ன புரிகின்றது? நாம் இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய பணியை நாம் செய்வோம், அந்த செய்யக்கூடிய அந்த பணியை அல்லாஹ் சீராக்குவாயாக என்ற ஒரு மனநிலையோட அவர் என்ன செஞ்சாங்க? இந்த குகைக்குள்ள போனாங்க. இங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன செய்வோம்? மீண்டும் அல்லாஹுடைய பாதையில் நம்ம இறங்கி விடுவோம். அந்த அல்லாஹுடைய பாதையில் நாம் பணி செய்வோம், அந்த அல்லாஹின் பாதையில் நம்ம உழைப்போம், அல்லாஹுடைய பாதையின் பக்கம் மக்களை அழைப்போம். அந்த மாதிரி செய்யும் போது யா அல்லாஹ் நமக்கு சீரான ஒரு நம்முடைய அந்த பணியை சீராக்குவாயாக என்று அந்த இளைஞர்கள் கேட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மட்டும் அல்ல, இந்த சூரத்துல் பக்ராவுடைய அந்த 2வது அத்தியாயத்தில் நம்ம வந்து சூரத்துல் ஆயத்துல் குர்சி நம்ம ஓதுவோம் இல்லையா? அந்த ஆயத்துல் குர்சிக்கு பிறகு ஒரு ஆயத்து வருகின்றது, லா இக்ராஹ ஃபித்தீனி கத் தபையன ருஷ்து மினல் கை. இம்மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் இல்லை, கட்டாயப்படுத்துறது கிடையாது. யார் நீ வந்து ஒருவனை பிடித்து அவன் மீது வந்து துப்பாக்கியோ அல்லது வாளையோ வைத்து இல்லை நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுத்தான் வேண்டும் அப்படின்னு யார் மீது வற்புறுத்தல், அல்லாஹ்வே வற்புறுத்தல் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தாலா சில விஷயங்களில் மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றான். அவன் அந்த நேரான வழி அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய இது ஹதைனா சபீல் இம்மா ஷாக்கிர் இம்மா கஃபூரா. இது நம்ம எல்லா விஷயம் நம்ம விளக்கி சொல்லிட்டோம். இது நேரான பாதை, இது தவறான பாதை. எந்த பாதை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இது மனிதனுடைய அந்த சுதந்திரத்துக்கு உரியது. எந்த விதமான கட்டாயம் வற்புறுத்தல் கிடையாது. இது மட்டுமல்ல, இதுக்கு பிறகு என்ன? கது தபையன ருஷ்து மினல் கையி, வழிகேட்டிலிருந்து நேர்வழி என்ன ஆயிட்டு? இந்த நேர்வழி நமக்கு கிடைத்து விட்டது. வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. கத்தபையன் தெளிவாகிவிட்டது. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்த பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு இதுல வந்து என்ன வந்து நேர்வழி, என்ன வந்து வழிகேடல் என்பது எல்லா விஷயங்களும் மிக தெளிவாக ஆகிவிட்டன. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன இன்னல்கள், பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்கிறோமோ அதற்கான காரணம் என்ன என்று நம்ம பார்க்க வேண்டும். அந்த காரணம் என்னவென்றால், நாம் செல்லக்கூடிய பாதை நேரான பாதை இல்லை. நாம் செல்லக்கூடிய பாதை நேரான பாதை இல்லை. பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்துல பாருங்க. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் பெண்களை அந்த கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கூட்டம் பெண்களை விட்டுவிட்டு இவர்கள் மீது தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர்கள் அணுகினார்கள். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழாக்குறையாக ரொம்ப மன வருந்துப்பட்டு, அலைசா மின்கும் ரஜுலுன் ரஷீத், நேர்வழி பெறக்கூடிய ஒரு ஆளும் உங்கள்கிட்ட இல்லையா என்ற அளவுக்கு கேட்டார்கள். அப்போ ஒரு நேர்வழி என்ற விஷயம் போய்விட்டால், தவறான வழியில் எல்லோரும் செல்லும் போது அல்லாஹ் தஆலா தண்டனைத்தான் வர செய்யும்.
அப்போ நாம செல்லக்கூடிய இந்த வழி, இந்த பாதை நேரான பாதையா சரியான பாதையா என்று மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்ற விஷயம் இன்றைய குத்பா உரையில் மிக ஆழமாக சொல்லப்பட்டது. ஆக இந்த நேரத்தில் நம்ம தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, ஒரு நாடு கடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, அல்லது உலக பிரச்சனை இருக்கட்டும் சரி, இந்த நேரத்தில் நமக்கு நாம் இந்த காரணம், இதுக்கான பிரச்சனைகள், நமக்கு இந்த கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செல்லக்கூடிய பாதை நேரான பாதை இல்லை. இந்த நேரான பாதையில் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதற்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் மீது இறக்குவாயாக, அல்லாஹ் நம் நேரான பாதையை நமக்கு காட்டுவாயாக. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் நம்முடைய சகோதரர்களை மறக்கக்கூடாது. நம்முடைய சகோதரர், நான் ஒரு மூமின் முஸ்லிமான இருக்கும் போது என்னிடத்தில் எதுவுமே செய்வதற்கு இல்லை என்றாலும் நான் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். நான் துவா செய்யலாம், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் நாம கவனமா இருக்கக்கூடிய விஷயம், நாம் தேர்ந்தெடுக்கிற பாதை சரியான பாதையா, நேரான பாதையா அல்லது தவறான பாதையா, இது நாம் முதல்ல அது கவனமாக இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு பிறகு அது என்னுடைய பாதை தவறான பாதை இருந்தால் நேரான பாதைக்கு வருவதற்காக நான் முயற்சிக்க வேண்டும். அதற்காக முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவாவும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை நமக்கு காட்டுவாயாக என்று. சூரத்தில் ஜின்ல கூட அந்த ஜின்கள் என்ன சொன்னாங்க, இன்னும் சமயம் குரான் இந்த மாதிரி இந்த குரான் நம்ம கேட்டோம், அந்த நேரான பாதையில் செலுத்தக்கூடிய நேரான பாதை வழி காட்டக்கூடிய ஒரு கிதாபாக அந்த நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கேட்டோம் என்று ஜின்கள் அந்த பதிவு செய்கின்றன. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்து ஜின் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஆக இந்த நேரான பாதை என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நாம் அதை கேட்க வேண்டும். நம்மிடத்தில் குர்ஆன் இருக்கின்றது நேரான பாதைக்காக வேண்டி, ஹதீஸ் இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சீரா இருக்கின்றது. அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நாம நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இதற்கான பிரச்சனைகள் காரணம், இந்த நேரான பாதையில் செல்லாததற்கு காரணம் எல்லா மட்டங்களிலும் அந்த பிரச்சனை வரும். தனிப்பட்ட மட்டத்திலும் குடும்ப மட்டத்திலும் நம்முடைய சமுதாய, நாடு, உலகம் என்ற எல்லா மட்டங்களிலும் இதனுடைய விஷயம் வந்து கொண்டுதான் இருக்கும். இதற்காக நாம் நம்முடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை நேரான பாதை நாம் ஆக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சகோதரர்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய படக்கூடிய அந்த கஷ்டங்களை நாம் உணர வேண்டும். தன்னை போல தான் எப்படி தனக்குக்காக வேண்டியும், தன்னை சொந்த தம்பி அண்ணன் தம்பிகளுக்காக வேண்டி, அப்பா அம்மாக்காக வேண்டி எப்படி நாம வருந்துகின்றோமோ அதே மாதிரி அந்த சகோதரருக்காக வேண்டிய வருந்த வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய நம்முடைய எல்லா நேரங்களிலும் எல்லா தொழுகைகளிலும் அவர்களுக்காக வேண்டிய நம்ம துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். துவா தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா துவாவை எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா ஏற்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அந்த நம்ம மனம் உடைந்து ஒரு துவா செய்யும் போது அந்த துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். ஆனா இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சம்பாத்தியங்கள் நாம சாப்பிடக்கூடியது ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு ஹராம் இருந்தால் அந்த ஹராமான விஷயம் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தடையாக இருக்கும். அந்த ஹதீஸ் அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு மனிதர் பயணத்தில் இருக்கிறார், அவருடைய தலைமுடிகள் கலைந்திருக்கின்றது, ஒரு பயணத்துடைய ஒரு முழு அந்த ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர் கையை ஏந்தி அல்லாஹ் யா ரப் யா ரப் என்று கேட்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? பல்பசு ஹராம் மாக்கலு ஹராம், ஏன்னா அவனுடைய துணி ஹராமாக இருக்கின்றது, சாப்பிடக்கூடிய உணவு ஹராமாக இருக்கின்றது, எல்லா விஷயத்தையும் ஹராமான விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் துவா செய்தால், இந்த மாதிரி துவா செய்யக்கூடிய அனைத்து அம்சங்கள் இருந்தும் கூட அவர்கள் துவா இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டியும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹராமான விஷயங்களை விட்டு ஹலாலின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்முடைய உணவு, நம்முடைய எல்லா விஷயங்களும் தூய்மையாக ஆகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு நேரான பாதையும் கிடைக்கும், நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தஆலா
குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் தாலா தன்னுடைய அருளை புரிவானாக. அவர்களுக்காக வேண்டி எல்லா விஷயங்களுக்கும் அவர் சீராக்கி கொடுப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் தாலா உணவு ஊட்டுவானாக. அல்லாஹ் தாலா அவர்களுக்காக வேண்டி துணிகள் கொடுப்பானாக. அல்லாஹ் அவர்களுடைய பயத்தை போக்கி அல்லாஹ் தாலா அமைதியை நிம்மதியை கொடுப்பானாக. அவர்களை எதிர்களை அல்லாஹ் தாலா நீ நாசமாக்குவாக என்று நாம் துவா செய்த வண்ணமாக இந்த ஜுமா குத்பாவுடைய தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.